தகவல்களை செயலாக்குவேன். தேர்ட் டேர்ம் ஒர்க் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா, கவுண்ட் 10 இருக்குது. அதை 4 வந்ததுக்கப்புறம் 5 இந்த மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதே பேட்டர்னை கீழேயே ஃபாலோ பண்ணோம். இங்கே 8 கவுண்ட் இருக்குது. ஸோ 8 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 3 டோட்டலாக 8. அதுக்கப்புறம் இங்கே 12 இருக்குது. 1 2 3 4 5 1 2 3 4 5 எக்ஸ்ட்ரா 2. அப்போ 5 5 10 10 2 12. நெக்ஸ்ட்டு இதில் 4 4 8 8 9 9 கொடுத்துருக்காங்க. இதை 5 அதுக்கப்புறம் 4 5ம் 4ம் 9 4 4 8 8 3 11 1 2 3 4 5 1 2 3 4 5 10 அதுக்கப்புறம் 1 சேர்த்துனோம்னா 11. செலியனின் தாத்தா கந்தனில் கந்தனுக்கு செலியன் என்ன உறவு? பேரன். முகிலும் கீதாவும் உடன் பிறந்தவர்கள் எனில் கீதாவிற்கு முகில் என்ன உறவு? அண்ணன். உன் அம்மாவின் அம்மாவை எவ்வாறு அழைப்பாய்? பாட்டி. உங்கள் தந்தையின் தந்தையை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? தாத்தா. கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி படிநிலைகளுக்குரிய எண்களை எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 கண்ணும் நம்ம முகமும் வரைய போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, கண்களும் முகம் வரைதல். இது 1வது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூக்குமே கீழே உடம்பு கொடுத்துருக்காங்க. இப்போ மூக்கை நம்ம அழகுன்னு சொல்லுவோம். உடல் வரைதல் 2வது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரக்கை வரைகிறது. ரக்கை எத்தனாவதாக கொடுத்துருக்காங்க? 3வது. அதுக்கப்புறம் கால் வரைகிறது. கால்கள் 4வது. அடுத்து கால் விரல்கள் வரைகிறது 5வது. வண்ணம் தீட்டுதல் 6வது. தொகுத்தறி மதிப்பீடு. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. எதிரெதிர் பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்க. அது செவ்வகம். எண்ணி எழுதுக. 3 10கள் இருக்குது, 7 1கள் இருக்குது, 37. 4 10கள் மற்றும் 8 1கள் கொண்ட எண்ணின் எண் பெயரை எழுதுக. அது 48. அப்போ எழுதும்போது 48. நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி என்ற சொல்லில் உள்ள 9வது ஆங்கில எழுத்து என்ன? 1 2 3 4 C 5 H 6 I 7 R 8 A 9. அப்போ 9வதாக இருக்கிறது A, ஆப்ஷன் E. நெக்ஸ்ட்டு படம் குறிப்பிடும் தொடர் கூட்டல் கூற்றை எழுதுக. தொடர் கூட்டல்னா 5 கொடுத்துருக்காங்க. அது எத்தனை டைம்னா 1 2 3 4 5 6 7. அப்போ நம்ம 5 7 டைம் எழுதணும். 3 4 5 6 7. இப்போ 5 நம்ம 7 டைம் எழுதியாச்சு. தொடர் கழித்தல் கூற்றை நிறைவு செய்க. 32ல் 8 போனால் 24. அப்போ இங்கேயும் 24. 24ல் 8 போச்சு அப்படின்னா 16. 16ல் 8 போச்சுன்னா 8. அதுக்கப்புறம் 8ல் 8 போச்சுன்னா 0. எண் அமைப்புகளை நிறைவு செய்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் விட்டு ஒன்று. 15 18 21. அதுக்கப்புறம் 22 விட்டுட்டு 23. 24 விட்டுட்டு 25. 27 28 விட்டுட்டு 29. 30 விட்டுட்டு 31. 32 விட்டுட்டு 33. ஒரு நம்பர் விட்டு விட்டு எழுதியிருக்காங்க. 44 42 40. இது ரெட்டப்படை எண் அப்படியே தலைகீழாக எழுதியிருக்காங்க. மேலே ஒற்றைப்படை எண் அப்படியே நேராக எழுதியிருக்காங்க. இப்போ இதை தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 38 பின்னோக்கி எழுதுகிறோம். 36 34 32 30. அதுக்கப்புறம் 28. மீனு பின்வரும் 2 பொருட்களை வாங்கினால் அவள் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய தொகையை டிக் செய்க. 2 பொருள் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா,
15 ரூபாய்க்கும் 35 ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க. ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 50 ரூபாய் வந்து கடைக்காரங்களுக்கு கொடுக்கணும். படம் குறிப்பிடும் கால நேர பொழுதை தேர்ந்தெடு. தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எப்போ தூங்குவோம்? இரவில் தூங்குவோம். ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் நேர்கோட்டு குறியீட்டை செய்க. ஆரஞ்சு பழம் எத்தனை இருக்குன்னா 8 இருக்குது. 8 வந்து நம்ம எந்த மாதிரி குறிப்பிடுவோம்? ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 5 வந்தது ஒரு கிராஸ், அதுக்கப்புறம் 3, 5ம் 3ம் 8, அப்போ 3ஆவதாக இருக்கிறது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தோடு தொடர்புடைய பண்பை டிக் செய்க. 3 பக்கங்கள் 3 முனைகள் தவறு. ஆப்ஷன் வந்து அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும். இரட்டை எண்ணை தேர்ந்தெடு. இரட்டை எண் 2, 4, 6, 8 முடியும். அந்த மாதிரி முடியுது 84. ராமச்சந்திரபுரம் என்ற சொல்லில் உள்ள 13வது ஆங்கில எழுத்து ஏ. படம் குறிப்பிடும் தொடர் கூட்டல் கூற்றை எழுதுக. ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. எத்தனை டைம் 7 இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ நம்ம 7 டைம் 7 எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. தொடர் கழித்தல் கூற்றை நிறைவு செய்க. 54ல் 6 போனால் 48. 48ல் 6 போச்சு அப்படின்னா 42. 42ல் 6 போனால் 36. 36ல் 6 போச்சுன்னா 30. 30ல் 6 போனால் 24. எண் அமைப்புகளை நிறைவு செய்க. இது வந்து 2, 4, 8, அதாவது இரட்டைப்படை எண்ணை தான் கொடுத்துருக்காங்க. 50, 52, 54, 56, 58, 60. இதை 5 மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. 60, 55, 50, 45, 40, 35. அப்துல் பின்வரும் 2 பொருட்களை வாங்கிய பிறகு கடைக்காரரிடம் 80 கொடுத்தான் எனில் கடைக்காரர் தர வேண்டிய மீதி தொகை எவ்வளவு? கடைக்காரங்கிட்ட 80 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க வாங்கின பொருள் எவ்வளோன்னா 36 ரூபாய்க்கு ஒன்று, 35 ரூபாய்க்கு ஒன்று. அப்போ 71 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 80ல் 71 போனால் 9 ரூபா. அவங்க கொடுத்தது 80 ரூபா, வாங்கின பொருள் 71. அப்போ மீதி தொகை எவ்வளோ கடைக்காரங்க தருவாங்க அப்படின்னா 9 ரூபா. பொருட்களை ஒப்பிட்டு லேசானது முதல் கனமானது வரை 1, 2, 3 என வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு லேசானது வந்து இது, 2வது பப்பாளி, 3வது தர்பூசணி. மதுரையிலிருந்து சென்னைக்கு விரைவாக செல்ல உதவும் வாகனத்தை டிக் செய்க. பன்றிகளின் எண்ணிக்கையை குறிக்கும் நேர்கோட்டு குறியீட்டை டிக் செய்க. பன்றிகள் வந்து 5 இருக்குது. ஸோ 5 குறிக்கிறது ஃபஸ்ட்டு. தகவல்களை செயலாக்குவேன். அந்த டாபிக் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ.